இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் கருமஞ்சள் பாருங்கள். இதுதான் கருமஞ்சள். இந்த 2 மஞ்சள் வச்சுருக்கேன் போல் நான். இது கருமஞ்சள் இதை வச்சுருந்தேன், கஸ்தூரி மஞ்சளும் வச்சுருந்தேன். ஆனால் இது பாருங்கள், இந்த மாதிரி கருப்பு கோடு வருது பாருங்கள். இது என்னமோ பூட்டு திறக்கன்றாங்க, கற்பூரம் எரியும் அப்படியே பக்கத்தில் வச்சான்றாங்க. ஒன்றும் சாத்தியம் இல்லை. ஒரு இதில் வேறு எதனா இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுதான் கருமஞ்சள் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து கஸ்தூரி மஞ்சள்னு நினைக்கிறேன். இந்த இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் கருமஞ்சள் தான் இருந்தது, எப்படி தப்பியாக ஒரு கஸ்தூரி மஞ்சள் வச்சுட்டேனான்னு தெரில. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட வாசனை வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இது கஸ்தூரி மஞ்சள், இதோட வாசனை வேறு மாதிரி இருக்குது. இது கருமஞ்சள். கருமஞ்சள் வந்து வாசனை வராது. அது மஞ்சள் வந்து கருப்பாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் உங்களுக்கு. மஞ்சள் வந்து உள்ளே கருப்புன்றதை விட டார்க்கு ப்ளூ கலரில் இருக்கும். கருப்புன்னா கருப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள், இதை கருமஞ்சள். இது வந்து ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இது இருந்தால் தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கேன். இங்கே கிடச்சா யாருன்னா வந்து தொட்டியில் வாங்கி வைங்க. நீங்கள் வந்து செடியாக வாங்குறத விட நீங்கள் கிழங்காக வாங்கி வந்து நட்டுட்டிங்கன்னா அதில் நிறைய செடி நம்மளுக்கு கிடைக்கும். இது வெறும் செடியாக வாங்க போனீங்கன்னா நிறைய ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் கிழங்கு கிடைக்குதா பாருங்கள், கிழங்கு கிடைச்சா வாங்கி வைங்க. இதெல்லாம் வந்து கஸ்தூரி மஞ்சள்னு அது பாருங்கள். இது வந்து பூ வந்துடும் சீக்கிரமாக. நான் பூ வந்தப்பறம் ஒரு பதிவு போடுறேன். கஸ்தூரி மஞ்சள் தான் நான் பூ பார்த்துருக்கேன், கருமஞ்சள்னு நான் பூ பார்க்கல. இதெல்லாம் வரல, பெரிய பெரிய செடியாக வந்து காஞ்சி போத வேண்டி வரல. இது வரலாம். கிடைச்சா வாங்கி வைங்க தொட்டிங்களில்.